அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசிய பதிவு அப்படின்னே சொல்லாங்க. இன்றைக்கி நாளானது மிகவும் விசேஷம் வாய்ந்ததாகவே அமைஞ்சிருக்குது. இன்றைக்கி அக்டோபர் மாதத்தின் 4ஆம் தேதி, புரட்டாசி மாதத்தின் 18ஆம் தேதி நிறைஞ்ச சனிக்கிழமை. இந்த சனிக்கிழமை அப்படிங்கிறது பெருமாள் வழிபாட்டிற்கும் ஆஞ்சநேயர் வழிபாட்டிற்கும் சனீஸ்வரருடைய வழிபாட்டிற்கும் ஏற்றதொரு நாளாகவே கருதப்படுது. அதுவும் இது புரட்டாசி மாதம். புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு சனிக்கிழமையுமே ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது அப்படின்னு சொல்லலாம். இது நமக்கு புரட்டாசியில் வரக்கூடிய 3ஆவது சனிக்கிழமை. இதனால் மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக இன்றைக்கி நமக்கு பிரதோஷம் இருக்குது. மாதம் 2 பிரதோஷம் நமக்கு வரும். வளர்பிறை பிரதோஷம், தேய்பிறை பிரதோஷம் அப்படின்ட்டு. நீங்கள் அந்த பிரதோஷ நாளில் வீட்லேயோ கோவில்லையோ வழிபாடு செய்யலினாலும் கூட சனி பிரதோஷத்தன்னைக்கு நீங்கள் வழிபாடு செய்யும் போது சனீஸ்வரரால் ஏற்படக்கூடிய தாக்கங்களும் நீங்கும். வீட்டில் இருக்கக்கூடிய வறுமை நிலை, கஷ்டங்கள், கவலைகள், நோய்கள், எதிர் தொல்லை இது எல்லாமே நீங்கும்னு சொல்லலாம். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஊருக்கு பக்கத்தில் இல்லை உங்கள் ஊர்லேயே சிவபெருமான் கோவில் இருக்குது அப்படிங்கும்போது மாலை 4:30 6 மணிக்கு இடையே உள்ள அந்த பிரதோஷ வேலையில் நீங்கள் உங்களால் ஆன பொருட்களை சிவபெருமான் கோவிலுக்கு வாங்கி கொடுத்து நீங்கள் அங்கே போய் வழிபாடு செய்கிறது சிறந்த பலனை கொடுக்கும். ஒருவேளை உங்கள் ஊரில் அந்த மாதிரி கோவிலெல்லாம் இல்லைங்கும்போது நீங்கள் வீட்லேயே மாலை 4:30 6 மணிக்கு இடையே உள்ள நேரத்தில் ஒரு தீபம் ஏற்றி வச்சு ஓம் நம சிவாய அப்படிங்கிற மந்திரத்தை சொல்கிறது அற்புதமான பலன்களை கொடுக்கும். நல்ல ஒரு மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தி தரும். சரி, நீங்கள் இன்றைக்கி பிஸியாக இருக்கிறீங்க, ஊரில் இருக்கிறீங்க, இல்லை ஊர்லேருந்து வீட்டுக்கு வந்துட்டுருக்கிறீங்க. இந்த மாதிரி பிரதோஷ வேலையில் உங்களால் கோவில்லையோ வீட்லேயோ வழிபாடு செய்ய முடியாது. மேலும் பீரியட்ஸ் ஆகிட்டீங்க, இந்த மாதிரியெல்லாம் ஏதாவது சூழ்நிலை இருந்துச்சு அப்படிங்கும்போது நான் சொல்கிறேன், ஒரு 2 விஷயத்தை மட்டும் நீங்கள் இன்றைக்கி செஞ்சீங்கன்னாவே போதும். உங்களுடைய பண கஷ்டமும் நீங்கும், நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும் அப்படின்னே சொல்லலாம். அதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன அந்த நேரத்தில் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வார்த்தையை உங்களால் எவ்வளவு முறை முடியுமோ அவ்வளவு முறை சொல்லுங்கள். அற்புதமான நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவபெருமானுடைய ஒரு பெயர் தான் திருநீலகண்டன். இதுதான் அவருடைய பெயர். ஆனால் நம்ம இந்த நாளில் இந்த நேரத்தில் சொல்லும்போது திருநீலகண்டம் அப்படின்னு சொல்லணும். திருநீலகண்டம், திருநீலகண்டம். அதாவது சிவபெருமான் தேவர்களை காக்கும் விதமாக அந்த விஷத்தை ஆழகால விஷத்தை அருந்தியதால் அவருடைய கழுத்து பகுதியில் போய் விஷம் தேங்கும்போது பார்வதி தேவி அந்த இடத்துல அப்படியே தடுத்து நிறுத்திட்டாங்க. அவருடைய கழுத்து பகுதி பார்த்திங்கன்னா ஊதா நிறத்தில் இருக்கும் அப்படின்லாம் சொல்லும் இல்லையா. இதுபோல் நமக்கு வரக்கூடிய அந்த கஷ்டங்களையும் தடுத்து நிறுத்தி நம்ம வாழ்க்கையில் ஒரு வளமையை ஏற்படுத்தி தரக்கூடிய அற்புதமான மந்திரம்னு பார்க்கும்போது இந்த திருநீலகண்டத்தை சொல்லலாம். அதனால் எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை கோவிலில் இருந்தாலும் சரி, வீட்டில் வழிபாடு செஞ்சாலும் சரி, இல்லை ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறீங்கனாலும் சரி, திருநீலகண்டம் திருநீலகண்டம்னு உங்களால் எவ்வளவு முறை சொல்ல முடியுமோ அவ்வளவு முறை நீங்கள் சொல்கிறது நல்லது. அதன் பிறகு நீங்கள் செய்ய வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, பிரதோஷ வேலையில் நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன தான தர்மத்துக்கும் நமக்கு அதிகப்படியான பலன்கள் கிடைக்கும் இல்லையா. அதனால் ஒரு கைப்பிடி அளவுக்கு அரிசி எடுத்துக்கோங்க. அது கூட நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ கருப்பட்டியோ அல்லது இதெல்லாம் எதுவுமே இல்லை அப்படிங்கும்போது வெள்ளை அஸ்கா இருக்குது இல்லையா, அந்த சர்க்கரையை நீங்கள் மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அடிச்சுக்கோங்க. அதன் பிறகு சிவபெருமான மனதார வேண்டிக்கிட்டு எங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள், கர்ம வினைகள், கடன்கள் இதெல்லாம் எங்களை விட்டு நீங்கணும் அப்படின்னு மனதார வேண்டிக்கிட்டு உங்கள் வீட்டுக்கு வெளியில் ஏதாவது மரம் செடி கொடி இருக்குது அப்படிங்கும்போது அங்கே இந்த கலவையை நீங்கள் தூவி விட்டுருங்க. இப்போ கோவிலுக்கு போகிறவங்களா இருந்தீங்கும்போது அங்கே இது மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு சாமி கும்பிட்டு வரும்போது நீங்கள் இது மாதிரி அங்கே கோயிலை சுற்றி ஏதாவது மண் போன்ற பகுதி இருந்துச்சுன்னா அங்கே நீங்கள் போட்டுட்டு வரதும் சிறப்பு. ஏன்னா இந்த நாளில் நம்ம இப்படி எறும்புகளுக்கோ பசுமாட்டுக்கோ பறவைகளுக்கோ செய்யக்கூடிய தானம் நம்ம வாழ்க்கையவே மாற்றும் அப்படின்னு சொல்லலாம். எவ்வளவோ வழிபாடு செய்கிறோம், பரிகாரம் செய்கிறோம், ஆனாலும் நமக்கு ஒரு சிலதெல்லாம் பலன் கொடுக்கறதே இல்லை இல்லையா. ஆனால் இதை நீங்கள் இன்றைக்கி செஞ்சீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படுறத கண்கூடாக பார்ப்பீங்க. எப்போதுமே நம்மளுடைய சேனலில் ரெகுலராக சொல்லக்கூடிய பரிகாரம் தான் இது, சரிங்களா. நீங்கள் மற்ற பிரதோஷ நாளில் செய்யலினாலும் இந்த சனி பிரதோஷத்தன்னைக்கு செய்யும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அற்புதமான பலன் கிடைக்கும். அதனால் அவசியம் நீங்கள் இந்த நேரத்திலேயே செய்யறதுக்கு
முயற்சி பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டு வந்துட்டுருக்கிறீங்க, அந்த டைமில் எங்களால் இப்படி தானம் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா, அந்த டைமில் நீங்கள் எங்கேயாவது ஒரு ஸ்டாப்பில் நிறுத்துகிறாங்க, ஒரு பிஸ்கட் வாங்குறீங்க அப்படிங்கும்போது அந்த பிஸ்கட்டை கூட நீங்கள் வாங்கி அப்படியே பொடிச்சு விட்டு அங்கே இருக்கிற தெருநாய்களுக்கோ இல்லை ரோட்டோரமோ நீங்கள் அப்படி வந்து பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வீட்டுக்கு வந்த பிறகு இரவு தூங்குறதுக்குள்ளே கூட நீங்கள் இது மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணலாம். ஒன்றா வந்து அப்படியே நிலைவாசல் அப்படியே தூவி விடுங்க, இல்லைன்னா வெளியில் மரம் இருக்குது இல்லையா, அங்கே எங்கேயாவது நீங்கள் போட்டிங்க அப்படின்னா கூட போதும். அவசியமாக இந்த திருநீலகண்டம்ங்கிற வார்த்தையும் நான் சொன்ன இந்த தானத்தையும் நீங்கள் இன்றைக்கி செஞ்சு பாருங்கள். எத்தனையோ கஷ்டப்படுறேன் கவலைப்படுறேன்னு சொல்கிறீங்க பாருங்கள், இது எல்லாமே அப்படி டக்குன்னு வந்துட்டு நீங்கிடும் அப்படின்னே வந்து சொல்லலாம். நம்பிக்கையோடு செஞ்சு பலனடையுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.